சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா? லேட் அப்படின்றத விட க்யூர். ஸோ நமக்கு பரிபூர்ணமாக குணமாகுது. எந்த ஒரு விஷயமே ஒன்று நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதற்கான காலம் அப்படின்றது இருக்கு. இப்போ நோய் வந்து டக்குன்னு வந்துடுது இல்லை. இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை கால்பிளாடர் ஸ்டோன் எடுத்துக்கலாம். நேற்று தாங்க நான் நல்லா இருந்தேன், இன்னைக்கு டக்குன்னு கால்பிளாடர் ஸ்டோன் வந்துச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும், நமக்கு கேன்சராக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த மாதிரி அது நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது கிராஜுவலாக நமக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு தீர்வு நமக்கு வேணும்னா சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கிலீஷ் மெடிசன்ஸில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க? சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து அந்த டோசேஜ் தான். ஸோ இந்த மருத்துவத்தில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, இது எடுக்காதீங்க. இதில் சித்தாவில் வந்து இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. எந்த ஒரு மருத்துவமே மருத்துவர் அறிவுரைப்படி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு சக்ஸஸ் ஆகும். பட் இதில் நமக்கு ஹெர்ப்ஸ் தான். சித்தா மெடிசன்ஸில் எல்லாமே வந்து ஹெர்பல்ஸ் தான். ஓகே. ஸோ ஹெர்பல்ஸை நம்ம உணவு மாதிரி தானே, டெய்லி கீரை நம்ம சாப்பிட்றோம், மிளகு சீரகம் போடுறோம். இதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற ஹெர்ப்ஸ் நம்ம எடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது.